Next, a principle of light propagation through fiber. So here we are going to derive the expression for acceptance angle. So என்னன்னா just we are sending a light through fiber without any loss. So for that purpose, how we are going to send the light through a fiber? So அதுக்கு சில basics requirements இருக்கு. அதுதான் இந்த acceptance angle and numerical aperture இந்த quantitiesலாம். So first to understand the propagation of light through a fiber. So இது வந்து just cross sectional view of a fiber. ஸோ இதில் இது கிளாடிங். ஸோ கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. ஸோ N2 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாடிங். ஸோ சென்டர் பார்ட் வந்து கோர் இஸ் ஹேவிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1. So the refractive index of core is greater than the refractive index of cladding இருக்கணும். Then only the light will propagate through the fiber. So இப்போ we have to send a light in the fiber in such a way that it has to meet the core cladding interface at the angle above the critical angle. So now critical angle, so if a light that meets the core cladding interface having the angle that is greater than critical angle, then it is reflected internally. Total internal reflection will occur. So இப்போ இந்த இடத்துல the light that is sending, இது வந்து ஏர் மீடியம், சரௌண்டிங் மீடியம் வந்து ஏர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏர் மீடியத்துலேருந்து the light வந்து getting into the fiber. So the center dotted line போட்டிருக்கீங்க இல்லையா, that is known as the fiber axis. இந்த fiber axis வழியாக என்ட்ரு ஆகுது. ஸோ ஃபைபர் ஆக்சிஸ்லேருந்து அது வந்து கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸை அது வந்து மீட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஏ, இது ஓ, இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஏஓங்கிற லைட் அது வந்துட்டு ஃபைபரில் ஓன்ற இடத்துல மீட் பண்ணி ஓபின்ற பாத்தை ரீச் பண்ணி, ஸோ அட் த பாயிண்ட் பி இட் மீட்ஸ் த கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ். இப்போது இந்த ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா the light started to propagate in the direction of core. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆப்வியஸாக 90 டிகிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த கண்டிஷனுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா the process of total internal reflection will occur. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் we are assuming a light AO that incident on a core at the point O, that is at the middle of the core, that lies on the core axis. So it get into the core and reaches the core cladding interface at the point B. So OB அப்படிங்கிற இடத்துல Bன்ற பாயிண்டில் போய் ரீச் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் B, if it reaches the point B at the angle that is equal to critical angle, so the light wave started to propagate in the direction of core. ஸோ 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது கோரோட டைரெக்ஷன்லே ப்ராபகேட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா N0 அப்படிங்கிறது சரௌண்டிங் ஏர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிறோம். N1 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் அண்ட் N2 இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாடிங். ஸோ இப்போது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை த ஸ்னெல்ஸ் லா வந்து at the point AO. So AO, the AOல light is entering from the medium of air to the medium of core, இந்த ஓன்ற பாயிண்டில். ஸோ
by applying Snell's law at the point O, by applying Snell's law at the point O, ஓன்ற பாயிண்டில் நீங்கள் Snell's law அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் என்னது n0. ஸோ n0 இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளை வந்துட்டு தீட்டா நாட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தீட்டா ஆர். ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த ஆங்கிள் வந்து தீட்டா ஆராக இருக்கும். இது 90 மைனஸ் தீட்டா ஆர் அப்படின்னு சொல்லலாம். 90 மைனஸ் தீட்டா ஆர். ஸோ n0 சைன் தீட்டா நாட் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து தீட்டா ஆர் தான். இந்த இடத்துல கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1. ஸோ n1 சைன் தீட்டா ஆர். கரெக்டுங்களா? ஸோ இதிலிருந்து சைன் தீட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு n1 by n0 into sin theta r. சரிங்களா? இந்த n1 by n0 into இந்த sin theta r sin தீட்டாவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அந்த ஃபார்முலா படி இதை ஜஸ்ட் எழுதுகிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இப்போது இந்த பின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அட் த பாயிண்ட் பி இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இந்த பின்ற பாயிண்டில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 மைனஸ் ஆர். கரெக்டுங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அட் த பாயிண்ட் பிங்கிறது கிரிட்டிக்கல் ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா ஆர். ஸோ அட் த பாயிண்ட் பி, at the point B, so we are applying again Snell's law நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே at the point B angle of incidence equal to critical angle, that is equal to 90 minus theta r. இங்கேயும் நம்ம at the point B we are applying Snell's law. ஸோ இங்கேயும் Snell's law அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, அதுக்கப்புறம் சைன், இங்கே தட் ஆங்கிள் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஆர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 இன்ட்டு சைன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி தான். ஸோ சைன் 90 டிகிரி இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ n1 sin 90 minus theta is equal to cos theta ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ sin 90 minus theta cos theta r equal to n2. sin 90 ஓட வேல்யூ 1. ஸோ which implies இந்த ஃபார்முலாவிலிருந்து we can infer cos theta r can be represented as cos theta r is equal to n2 by n1. ஸோ இப்போ இந்த sin theta நாட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இதுக்கு so sin theta naught is equal to n1 by n0 square root of 1 minus cos square theta r. இங்கே cos theta rக்கு n2 by n1, அப்போ cos square theta rனா n2 square by n1 square அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போது n1 by n0 square root of n1 square minus n2 square by n1 square. ஸோ இதில் நமக்கு n1 square ஸ்கொயர் ரூட் அவுட் வெளில எடுத்துகிட்டு இது கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த n1 கேன்சல் ஆகிடும் இல்லையா, அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் டிவைடட் பை n0. ஸோ இதுதான் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தீட்டா நாட், sin theta naught. ஸோ இதிலிருந்து theta naught equal to, ஸோ இதிலிருந்து theta naught is equal to sin inverse of square root of n1 square
minus n2 square divided by n naught. So if the surrounding medium வந்து air அப்படின்னா, if surrounding medium is air na n naught is equal to 1. So அப்போது theta naught is equal to sin inverse of square root of n1 square minus n2 square. ஸோ இந்த theta naught தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா acceptance angle. ஏன்னா இந்த theta naught இந்த இடத்த வச்சு நம்ம ஒரு கோன் போட்டோன்னா இந்த கோனுக்குள்ளே பாஸ் ஆகிற எல்லா லைட்டுமே தட் மீட்ஸ், ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே போச்சுன்னா சரிங்களா, அதோட பெண்டிங் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அபவ், இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல அபவ் 90 காஸ் பண்ணும். மீன்ஸ் இது தட் வில் இங்கே இதை ஃபால் ஆகும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமான ஆங்கிளில் ஃபால் ஆகி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அங்கே நடக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ தான் வந்து லைட் வந்து த்ரூ அவுட் த கேபிள் வந்து ப்ராபகேட் ஆகும். ஸோ இப்போது கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஏன் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, அட்லீஸ்ட் இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆங்கிள் அட் விச் த லைட் ஃபால்ஸ் இன்டு த கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸ். that light falls at the axis of the core that meets the core cladding interface at the angle of critical angle. ஸோ அப்போது இந்த இடத்துல இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிளை விட கம்மியான ஆங்கிளில் ஒரு லைட் ஃபால் ஆச்சு அப்படின்னா, இது வந்து கோர் கிளாடிங் இன்டர்ஃபேஸை மீட் பண்ணும்போது தட் வில் த ஆங்கிள் வில் பி த கிரேட்டர் தேன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அதனால் என்ன ஆகும்னா த லைட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன்டர்னலி. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வில் அக்கர். ஸோ அப்போ இந்த கோன் இருக்குல்ல, இட் வில் ஆக்ட் லைக் எ ஃபனல். ஸோ இந்த வழியாக ஃபால் ஆகிற எல்லா லைட்டும், இந்த கோனில் ஃபால் ஆகிற எல்லா லைட்டுமே இது வழியாக பாஸ் ஆகி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து த்ரூ அவுட் த கேபிள் வந்து அது வந்து ப்ராபகேட் ஆகும். ஸோ வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் த சிக்னல் த லைட் எமர்ஜ் அட் த பாயிண்ட் ஓ வித்தின் திஸ் கோன், அக்செப்டன்ஸ் கோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினெட்லி தட் வில் ப்ராபகேட் த்ரூ அவுட் த கேபிள் பை த மெக்கானிசம் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு கம்மியாக இருக்கிற ஆங்கிளில் வந்துட்டு லைட் அது மேலே ஃபால் ஆகணும். ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இஸ் த மேக்ஸிமம் ஆங்கிள் அட் விச் த லைட் ஃபால்ஸ் ஆன் the light falls on the core cladding interface will produce the will be reflected internally throughout that will travel throughout the cable without any loss. ஸோ அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், which is only depends on the value of the refractive index of core and cladding. ஸோ இது மற்ற எதையுமே பொறுத்து, அதாவது இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அந்த மெட்டீரியலோட கெமிக்கல் ஃபார்முலாவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மட்டுமே அது டிபெண்ட் பண்ணி இருக்கும், வேறு எதுவுமே வந்துட்டு அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். த நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்னா நியூமரிக்கல் அப்பர்ச்சர். ஸோ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது நியூமரிக்கல் அப்பர்ச்சர். ஸோ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சைன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இட் டினோட்ஸ் த லைட் கேதரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ அந்த நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிற குவான்டிட்டி எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைபரோட லைட் கேதரிங் கெப்பாசிட்டியை தான் அதை வந்து டினோட் பண்ணுது. ஸோ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் சைன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். இப்போ நம்ம இதில் வந்துட்டு சைன் தீட்டா நாட் எடுத்தோன்னா தட் குவான்டிட்டி இஸ் நோன் அஸ் நியூமரிக்கல் அப்பர்ச்சர். அதை NA அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ். ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n0.
So if the surrounding medium is air, if the surrounding medium is air அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமரிக்கல் அபர்ச்சர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நியூமரிக்கல் அபர்ச்சர். ஸோ நியூமரிக்கல் அபர்ச்சர் அப்படிங்கிறது which denotes the light gathering capacity of the fiber. So that is the sign of the acceptance angle. So condition for propagation of light through a fiber. ஒரு லைட் வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து லெஸ் தேன் த அக்செப்டன்ஸ், அதாவது இஃப் இட் ஃபால்ஸ் ஆன் த கோர், அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, தட் ஐ ஷுட் பி லெஸ் தேன் த acceptance angle. So this is the condition for propagation of light through a fiber. Through fiber. So the angle of incidence வந்து less than acceptance angle இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் சைன் எடுத்தோன்னா sin I is less than sin I naught. ஸோ sin I naught அப்படிங்கிறது என்னது? நியூமரிக்கல் அபர்ச்சர். அப்போ angle of incidence sin I அப்படிங்கிறது that should be less than square root of n1 square minus n2 square. ஸோ இதுதான் வந்து condition for propagation of light through the optical fiber. ஸோ அப்போ sin angle of incident அப்படிங்கிறது that should be sin angle of incident வந்து that should be less than numerical aperture. So sin of angle of incidence that should be less than numerical aperture. ஸோ இதுதான் வந்து condition for the propagation of light through a optical fiber. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேரியேஷன் ஆஃப் நியூமரிக்கல் அபர்ச்சர் வித் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இப்படி கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஆங்கிளை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் நியூமரிக்கல் அபர்ச்சர் அதை ஒய் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்ட்டு நியூமரிக்கல் அபர்ச்சர் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக நியூமரிக்கல் அபர்ச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அக்செப்டன்ஸ் அதோட நியூமரிக்கல் அபர்ச்சர் அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் பட் த லைட் கேதரிங் கெப்பாசிட்டி. ஸோ யூஸ்வலாக டு சென்ட் ஸோ ஃபைபர் இஸ் யூஸ்டு டு send or receive data through to send a light signal through a fiber. So based on its capacity, இது வந்து பார்த்திங்கன்னா for the distance short distance communicationக்கு 0.4 to 0.5 அதுதான் வந்து நியூமரிக்கல் அபர்ச்சர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணால் சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஃபார் த லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் த நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.1லேருந்து 0.3. ஸோ அப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே நிறைய டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். பட் லாங் டிஸ்டன்ஸ்குள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து 0.1 to 0.3. ஸோ இதனால தான் அந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அண்டு நியூமரிக்கல் அபர்ச்சர் இது ரெண்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா to send a light through an optical fiber. Definitely we should know very well about the principle of the propagation of light through the optical fiber. So இதில் நம்ம வந்து we have derived the expression for acceptance angle. So acceptance angle is the maximum angle at which the light meets the core axis which will meet the core cladding interface at the angle of the critical angle. So அப்போ acceptance angle அப்படிங்கிறது so maximum angle at which the light that meets the axis of core
definitely that will propagate through the fiber. ஸோ அப்போ யூஸ்வலாக the angle less than acceptance angle, the angle of incidence should be less than accepted angle இருந்துச்சுன்னா definitely that will produce the angle, the angle should be the more than critical angle at the core cladding interface. ஸோ அந்த லைட் வந்து that will produce the total internal reflection. அதே மாதிரி we got the expression for the acceptance angle theta O ங்கிறது that is the square root of sin inverse of square root of n1 square minus n2 square. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் அபர்ச்சர் அப்படிங்கிறது it is a just sign of the acceptance angle, so which indicates the light gathering capacity of the optical fiber. ஸோ இதுதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.